ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் ஜோதிட கலையரசர் ஆதித்ய விஜய் அவர்களுக்கு ஒரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் சங்கத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற பதிவு ஒளிக்கிரகமான சூரிய சந்திரர்கள் எந்த ஜாதகத்திலுமே ஒளியா இருக்கணும். குரு சுக்கிர கிரகம் கெட்டு போகக்கூடாது. முக்கியமான ஒளிக்கிரகங்கள் கெட்டு போகக்கூடாது. சூரிய சந்திரன் சுத்தமா கெட்டு போகக்கூடாது. அப்ப சந்திரன் மனசுக்கும் தாயாருக்கும் ஆதிபத்திய ரீதியாக மிதுன லக்னம்னா 2ஆம் அதிபதியாயிருவார். குடும்பம், தனம், வாக்கு இந்த மாதிரி வந்துடும். மிதுன லக்னம்னா 11ஆம் அதிபதியா வருவார். லாபத்தை குறிக்கும், மூத்த சகோதரரை குறிக்கும். அடுத்து தோஷம், திருமண தோஷத்துல 2வது மனைவி குறிக்கும். இப்படி இருக்கு, நிறைய இருக்கு ஆதிபத்தியங்கள். முக்கியமானது சொல்றேன். ஆதிபத்தியங்கள் வேறு, காரகத்துவம். காரகத்துவம் என்ன? வெள்ளை நிற பொருள்கள், தாயார், மனசு, அழகு, இது போல அது வரும். சரிங்களா? இப்ப இதத்தான் சென்ற வீடியோல அமாவாசை தோஷம் நீங்கி நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தேன். எந்த நிலையில அமாவாசை தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது. இப்ப அமாவாசை தோஷம் பாதிக்கும், எந்த நிலையில் பாதிக்கும்ங்கிறத விளக்க பாருங்க. அதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு தியரி படி ஏராளமான வீடியோ கொடுத்துருக்கேன். கல்வியின் தரம், உயர்கல்வி அதன் தரம், திருமணம் அதன் தரம். பாருங்க, தரம்ங்கிறது சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். அளவீடுகளை பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். எதுவுமே ஆற்று போட்டாலும் அளந்து போட்டு சொல்லுவாங்க. அளவு பார்க்கலைன்னா பலன் சொல்ல முடியாதுங்க. எதுக்குமே ஒரு அளவு வேணும். தச்சு தொழில் செய்பவர் அளவெடுப்பார். நகை வணிகம் செய்பவர், ஆசாரி செய்கிறவர், பொற்கொள்ளர் அளவெடுப்பார். அளவு இல்லாம எதுவும் செய்ய முடியாதுங்க. கொத்தனார் அளவெடுப்பார். எதுவுமே அளவு. வீட்டுல சமைக்கிற பெண்மணிகள் அளவோட உப்பு போடுவாங்க. அளவு இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அளவு வேண்டும். கிரக பாவக சுபத்துவத்தின் அளவுகள் வேண்டும். இப்ப சந்திரன், மறுபடியும் சொல்றேன், ஒளிதான் ஜோதிடம். இருள் நல்ல அமைப்பு இல்லை. ஒரு ஜாதகம் குருநாதர் சொல்வார், பல பலன் இருக்குன்னா அங்க என்ன ஒளியா அடிக்குது, வெளிச்சம் அடிச்சு கொண்டாடுறாங்க. ஒளிக்கிறவங்க நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் ஒளி. ஒளியான கிரகங்கள் அது இருக்கான்னு பார்க்கணும். ஒளி வந்து அதில் அடிச்சுக்கிட்டு இருக்காது. அப்போ ஒளியான ஜாதகம் அப்படிங்கிற அமைப்புல ஒளிதான் நல்லது. சந்திரன் பூரண ஒளியான கிரகம். எந்த ஜாதகம் வரக்கூடாது. நான் திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, உங்க மனசுல நல்லா பதியனுக்கு தான், வேற தவறு இல்லை. பொதுமக்களுக்கு என்ற ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஜோசியத்தை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் பெரிய என்னுடைய குருநாதருடைய கட்டளை, கிரக விளக்கத்தோடு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிதான் 2 அவார்டு எனக்கு கொடுத்துருக்காரு. இன்னமும் தருவார். அப்ப ஒளிநிலையா புரிஞ்சுக்கிறணும். சந்திரன் நம்ம மனசு நல்லா இருக்கணும். சந்திரன் சனி சம்பந்தப்பட்டு கடவுள் விட்டு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, உங்களுக்கு தூக்கமும் இருக்காது. 12ஆம் இடத்தை சொல்லணும். உங்களுக்கு சாதாரணமா நம்பிக்கை வராது, மனசு குழம்பும் எனக்கு சொல்லுவேன். ஆமாம்பாங்க, தப்பவே தப்பாது பலன். தெளிந்த நீரோட போன்ற மனசு. பௌர்ணமி நல்லா இருக்கும், 5ஆம் இடம் வெளிச்சமா இருக்கும். ராசிக்கு 5 வெளிச்சமா இருக்கு. தெளிந்த நீரோடை அப்படியே தியானம் பண்ற ஒரு தெளிவாக முகம் தெரியும். சந்திரன் முகம் இல்லையா? அந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்க்கலாம். அப்ப அமாவாசை தோஷம் தாயார் பாதிக்கும்னு ஒரு கணக்கில் எடுக்கக்கூடாது. அமாவாசை தோஷமா தான் 4ஆம் இடம் ரெமெடி, 4ஆம் அதிபதி ரெமெடி, ராசிக்கு 4ஆம் இடம் ரெமெடி, விதிவிலக்கு. அதையெல்லாம் பார்த்தா பலன் சொல்லணும். மறுபடியும் சொல்றேன், சுபத்துவ பாவத்துவ அளவீடுகளை பார்த்தா எல்லா பலனுமே துல்லியமா சொல்லலாங்க. தாயார் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரா, தாயாரா இருக்கிறாரா, அன்போடு நடத்துவாரா, அதிகாரம் பண்ணுவாரா, இப்படிதான் இருக்குங்க. ஒரு ஜாதகத்துல தாய் வலிமையா தந்தை வலிமையான்னு பார்க்க முடியும். இப்படிலாம் சில அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இப்ப பேசிக்கிட்டே போகலாம். இப்ப இந்த சந்திரன் ஒளி இழந்து அமாவாசை அமைப்பு எப்படி செயல்படும், அமாவாசை அமைப்பு பாதிக்கிற அமைப்பை நான் வளர்க்கிறேன். இதை பாருங்க, ஒரு நிலை, 2 நிலை, 3 நிலை தான் போட்டிருக்கங்க. மற்ற எல்லாம் வானிலை இப்படி தவறலாம். இப்ப இங்க புதனையும் சுக்கரனையும் போடலைன்னு கேட்கக்கூடாது. தனித்தனி அமைப்பு. இப்ப இந்த இடத்த பார்த்துக்கிடுவோம். சூரியன் சந்திரன், இங்க சந்திரன் ஆட்சி தான். சூரியன் இங்க நட்பு தான். ஏன் அமாவாசை தோஷம்ங்கிறேன்? மிதுன லக்னமா போட்டுட்டேன். போனதுல மிதுன லக்னத்துக்கு குரு பார்த்த செவ்வாய் 11ல இருந்து பார்த்தாரு. இப்பவும் 11ல தான் இருக்காரு. அதுதான் சுபத்துவ பாவத்தின் அளவீடு. ராகு சேர்ந்துருச்சு, கொடுமை. யாரும் பார்க்கல, குரு பார்க்கல. அப்ப இந்த நிலையில 11ல இருந்தாலும்
மெகா கெடுதல் பண்ணுவாரு. சந்திரன் வந்து அப்படியே நெருக்கடியில இருக்காரு. சனியோட இணைவு செவ்வாய் இங்க இருக்காரு. இப்ப சரி, இதை எடுத்துடணும், ஏன்னா சரி வராது. இதை விட்டுருங்க, இதுக்கு பதிலாக ராகுன்னு போட்டுருங்க. இந்த இடத்துல ராகுன்னு போட்டுறணும். ஏன்னா இங்க செவ்வாய் 2 செவ்வாய் வரக்கூடாதுல்ல. இப்ப சூரியன் சனி ராகு இருக்கு, சந்திரன் இங்க இருக்காங்க, செவ்வாயும் பார்த்துறாரு. கடுமையான சந்திரன் பாதிப்புங்க. அப்ப என்ன பாதிக்குது? இவர் மனசு பாதிக்குதா, தாயார் பாதிப்பாகிறாங்கிறது மற்ற விஷயங்கள். 4ஆம் இடமும் ராசிக்கு 4ஐயும் பார்க்கணும். கடக வீடு இதுதான். இப்ப இதைத்தான் பார்க்கணுங்க. இது ஒரு தோஷ நிலை. தோஷம் கண்டிப்பா சொல்லிடலாம். சரி, இங்க சூரியன் ஏன் போட்டிருக்கேன்னா சந்திரன் அமாவாசை நோக்கி போறாரு. சந்திரன் சனி செவ்வாய் ஏற்கனவே நீசம். செவ்வாய்க்கு நீச பங்கத்தை கொடுத்தாலும் சனி நெருங்கி அணைஞ்சிட்டாரு. அமாவாசை அமைப்பு பாதிக்கும் சொல்லியாச்சா? இது பாதிக்கும். கொஞ்சம் சத்துருக்கு இருந்தாலும் பாதிப்பு தான். இங்கே சூரிய சந்திரர்கள் பகைதான். 2 பேரும் பகை. சனி மட்டும் பார்த்தா ஒரு பலன். செவ்வாயும் சனியும் சேர்ந்து இது வேற. சனியும் செவ்வாயும் சேர்ந்து சனியின் 3ஆம் பார்வை இங்க விழுகுது. அமாவாசை தோஷம். ஆதிபத்தியமும் அடிபடும், காரகமும் அடிபடும். விதிவிலக்கு உண்டு கண்டிப்பா. எந்த ஒரு பலனா இருந்தாலும் ஜாதகத்தை லக்னம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கிரகங்கள் ஒரு பெரிய மேத என்ன சொல்றாரு, கட்டத்தை மீறி கிரகங்கள் செயல்படும்னு குருஜி ஆய்வுல சொல்றாரு. அவர் மூலம் உள்ள டெக்ஸ்ட் புக் மாதிரி என்ன கல்வியாது. 10வது படிக்கிறவோ 10வது புத்தகத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு டிஎன்பிசிங்கிறது வந்து அரசு தேர்வுக்கு வர்றது பொது கேள்வி வைப்பாங்க. 10வது படிச்சு பாஸ்னா அந்த புத்தகத்துல என்ன கொடுத்துருக்கோம் அதை படிச்சுட்டு எழுதணும். இந்த மாதிரி ஜோதிடம் அப்படிலாம் வராது. நம்ம ஆய்வு சின்ன கண்களை விரித்து அகல விரித்து என்னென்ன நடக்குது, யாருக்கு எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஒருத்தர் காலை தாங்கி நடந்து வராரு அப்படின்னா அவருக்கு எப்படி ஜாதகம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய மனசு போயிடும். இப்படிலாம் ஆர்வம் இருந்தா தான். ஆர்வம் இருந்தால் கடவுள் அந்த ஆர்வத்துக்கு உண்மையான ஆர்வம் இருக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற கெடுதல்லாத அந்த ஆர்வம் இருந்தா கடவுளுக்கு பரம்பொருள் அறிவாரு. அவர் எதை நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட குருநாதர் அனுப்புவாரு. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் கடவுள் கொடுப்பாரு. இது இறைவனை நம்புறவருக்கு தெரியும், இறைவன் இல்லைங்கிறவருக்கும் புரியாது. அப்ப இந்த அமைப்பு கண்டிப்பா. அப்ப ஒரு ஜாதகத்துல தாயை பத்தி தெரியணுமா? சந்திரன் தான் பேசுறோம். தாய் அறிய சந்திரன் நிலை, ஒளிநிலை, அளவு, கடக வீட்டுல எந்த பாவங்கள் எப்படி பார்க்குது? சனி பார்த்தா ஒரு பலன், சனியை குரு பார்த்து சனி பார்த்தா அது ஒரு பலன். முதல்ல சிறு பாவத்துவம், அப்புறம் நன்மை. இப்படி அளவுகளை கிரக சுபத்துவ பாவத்துவ அளவீடுல பார்த்தோம்னா பலன்களை நட்ஸ்ன்னு சொல்லிடலாங்க. என்னுடைய அஷ்டோசாயசனம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோ, கல்வி, பொருளாதாரம், உயர்கல்வி, திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாடு பயணம், கோவில் கட்டணம் எண்ணம் இருக்கு அவருக்கு வந்துடும். குருசனி தொடர்பு வந்துடும். 9-5 டச் ஆகும். அவர் கட்டுவாரங்கிறத அடுத்து எண்ணங்கள் மட்டும் வர்றதுக்கு கருவினை நேற்று வீடியோ போட்டேன். ஒருத்தர் கோயில் கட்டணம்னு எண்ணம் மட்டும் வந்து போகும், அடிக்கடி வந்து போகும். கட்டுறதுக்கு உதவி செய்வார். இன்னொருத்தட்ட வாய்மொழியை சொல்லி உதவி செய்வார், அடித்தளமிடுவார், வசூல் பண்ணி கட்டுவார், தானே கட்டுவார். இதுதான் கிரக சுபத்துவ பாவத்துவ அளவீடுகள். கோவில் கட்டுறதுக்கு 9-5 டச் வேணும். குருசடிக்காது தொடர்பு வேணும். 9-5 அடங்கி போச்சு எல்லாமே. 20 ஸ்தானங்கள். தசாபதி எல்லாம் வந்து அவர் சம்பாதிப்பாராங்கிறதையும் பார்த்துக்கிறணும். சில பேர் பணம் காசு இருக்கும், நம்ம கொடுக்க கூடாது, நம்ம ஒரு உதவி மட்டும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு கிரக நிலை இருக்கு. அப்படி எந்த விஷயத்தை சொன்னாலும் ஜோதிடத்தில் அற்புதமாக நிரூபிக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் வரும். செய்திகள்னால் நீங்க மட்டுமே உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே அதை பாருங்க. என்னுடைய வீடியோக்களை பூரா பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் உள்ள விளக்கம் அதில் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் ஆழ்நிலையா போகும்போது அது கண்டிப்பா அதுல அந்த அந்த ஜாதகத்துல அமைப்புகள் இங்க இருக்கும். ஒரு வாரத்துல பலன் எதையுமே நீங்க முடிவு பண்ணாதீங்க. உள்கலப்பு தான் சொல்லிட்டோம். சொன்னதை விட்டுட்டேன். கட்டத்தை மீறியெல்லாம் எந்த கருவும் தொடர்பு பெறாது அப்படின்னு எந்த புத்தகத்திலையும் சொல்லல. அவர் சொல்லல, இவர் சொல்லல. முனிவர்களே, உண்மையான மூல நூல் அதிபதிகள் இருக்கா பாருங்க, மகான்கள், வணக்கத்துக்குரிய இறைவனுக்கு நிகரானு வச்சுக்கோமே. இறைவனுக்கு நிகர் வைக்கக்கூடாது, இறைவனுக்கு தூதுவர்னு வச்சுக்கிடுவோம், அப்படி வச்சுக்கிடுவோம். பராசர மகிழ்ச்சி, வராக மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்க? நான் எழுதுறது
காட்டிலும் காலத்துக்கு தக்க நீ உண்டு ஆய்வுல எழுதுனா அதுல இருக்க இண்டெக்ஸ்ல முகவுரையிலேயே இருக்கு, அதெல்லாம் பாருங்க. கிரகத்தை கட்டத்தை மீறி கிரக தொடர்புகள் வர்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாம இல்லை, அதெல்லாம் உணர்ந்தா தெரியும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையுடைய வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை மிக தெளிவாக கேட்டு ஜோதிடம் மிக அற்புதமானது என்பதை நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்போடு நல்ல முறையிலே இதை வாழலாம். அடுத்து ஒரு சிறப்பான நுணுக்கமான வீடியோக்களோடு சந்திக்கிறேன் அடுத்தடுத்து. நன்றி, வணக்கம்.